அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையிலேருந்து குவாலிட்டி மேனேஜர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான சேலரி உங்களுக்கு 40,000லேருந்து 60,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது, எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலயமா தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்டிங்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிரவுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குவாலிட்டி மேனேஜர் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, வயது, உங்களுடைய கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கான டீட்டெயிலையும் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களுடைய தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி, உங்களுடைய ஆதார் எண், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு, பிளேஸ் ரெண்டையும் போட்டு விண்ணப்பதாரரின் கையொப்பம் நீங்கள் உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும். 1 ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃபு, டேட் ஆஃப் பர்த்க்கான சர்டிஃபிகேட்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், டேக்ஸ் ரிசிப்ட் இதில் ஏதாவது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. பிடபிள்யூபிடி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், என்ஓசி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப், அதாவது என்கிட்ட இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, இந்த சர்டிஃபிகேட்ஸ்னால இந்த வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, முள்ளூர் புதுக்கோட்டை 622001 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நேரிலோ அல்லது தபால் வழியாகவோ சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஜனவரி 13ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் குவாலிட்டி மேனேஜருக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். புதுக்கோட்டை மாவட்ட நலவாழ்வு சங்கம் அதுலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலியாக உள்ள தர மேலாளர், அதாவது குவாலிட்டி மேனேஜர் போஸ்டிங் தான் ஆட்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் குவாலிட்டி சிஸ்டமோட ஹெல்த் கேர் குவாலிட்டியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது லைக் NABH ISO 9001 2008 6 சிக்மா லீன் கெய்சான் உட் பி ப்ரிஃபர். இந்த மாதிரியோட குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன் அனுபவம் பார்த்தீங்க அப்படின்னா பொது சுகாதாரம் மருத்துவமனை நிர்வாகத்தில் 2 ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 45 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது டெம்பரவரி போஸ்டிங்ஸ் தான், பெர்மனன்ட் போஸ்டிங் கிடையாது. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60,000 சொல்லியிருக்காங்க குவாலிட்டி மேனேஜருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்பணியிடம் முற்றிலும் தற்காலிகமானது. வரும் காலங்களில் பணிவரன் முறை செய்யப்படவோ அல்லது நிரந்தரம் செய்யப்படவோ மாட்டாது அப்படிங்கிறதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்யர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான போஸ்டிங்ஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி மேனேஜர், டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் சொல்லிட்டு இது டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர் நோட் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி, வயது, கல்வி தொகுதி, எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் என்ன கம்யூனிட்டி, உங்களுடைய வீட்டு முகவரி, தற்போதைய முகவரி, நிலையான முகவரி நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் எண், மொபைல் நம்பர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி,
பிளேஸு, டேட் போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரரின் கையொப்பம் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெக்கால் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். புதுக்கோட்டை துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், பழைய பேருந்து நிலையம் அருகில், நீதிமன்ற வளாகத்திற்கு எதிரில், மதுரை ரோடு, புதுக்கோட்டை 622001 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு ஜனவரி 13ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ சென்ட் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். புதுக்கோட்டை துணை இயக்குனர் மருத்துவம், ஊரக நலப்பணிகள் மற்றும் குடும்ப நலம் அலுவலகத்தில் காலியாக உள்ள மாவட்ட தர நிர்ணய ஆலோசகர் போஸ்டிங்க்கு தான் வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோஷியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் வித் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த், ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் 2 இயர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் NABH, ISO 6 Sigma, லீன், கெய்சான் இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஹெல்த் குவாலிட்டியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நம்ம எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 45 வயதுக்குள்ளே இருந்தால் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து உங்களுக்கு 40,000 சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் இந்த போஸ்டிங்க்கு தேவையான வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லா லிங்க்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த போஸ்டிங்ஸும் டெம்பரவரி தான், பெர்மனன்ட் கிடையாது அப்படிங்கிறதும் இவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.